இந்த பதிவு முழுக்க முழுக்க ஒரு பொண்ணை பெற்ற அப்பனா பதிவு பண்ணுறேங்க. காலையிலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. காரை ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த பாப்பாவுடைய குரல் கேட்ட உடனே எனக்கு ஏதோ என் இதயத்தை அப்படியே கசக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. ஐம் சாரிப்பா, நான் என் லைஃபை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே. என்ன மன்னிச்சிருங்க. என்ன பெத்ததுல இருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சதே இல்ல. 27 வயசு வாழ்ற வயசுல ஒரு பொண்ணு போய் சேர்ந்துட்டான். ஒரு மனுஷனுக்கு ஹையஸ்ட் பயம் எதுலைங்க இருக்கும்? தன்னுடைய உயிர் மேலதான் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட உயிரையே மாய்ச்சிக்கிற அளவுக்கு அந்த பாப்பா போயிருக்கானா, எந்த மாதிரியான டார்ச்சர் அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கும்? நான் சொல்றதை நம்புங்கம்மா, நான் பொய் சொல்லலை. இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாதுமா, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட வாக்குமூலத்தை கேட்க கேட்க அப்படியே திக்கு திக்குன்னு அடிக்குது. நானும் என் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நமக்குலாம் பயமாக இருக்குது அப்படின்றாங்க. 21st century, சயின்ஸ் டெவலப் ஆகிடுச்சு, ஏஐ வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் இந்த சனியை முடிச்ச டவுரி இன்னும் தொடருது. நியாய பிரகாரம் டவுரி எதுக்காக பொண்ணுங்க கொடுக்கணும்? தன்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பி உனக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உன்னுடைய எதிர்காலத்தை சுமக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு நீ தான்டா டவுரி கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் டவுரி ஒருத்தன் கேட்குறான், டவுரியை வச்சுட்டு ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறான்னா அவன் ஸ்பைனே இல்லாதவன். அப்படிப்பட்ட ஒரு எச்சத்தனமான ஒரு எண்ணத்தை வச்சுட்டு ஒருத்தன் வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவன் பணமாகவே இருந்துட்டு போயிடலாம். இந்த பாப்பாவுடைய வாக்குமூலம் தான் கடைசி வாக்குமூலமாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த பாப்பாவுடைய பேரை நான் இங்கே பயன்படுத்தவும் நான் விரும்பலை. அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணை இழந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அப்பா அம்மாவுக்கு, அந்த சொந்தங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சுக்கிறேன். குற்றம் செஞ்சவங்க தக்க தண்டனை கண்டிப்பாக அனுபவிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி இன்னொரு குற்றம் நடக்காமல் இருக்கும். ஐ ஃபீல் வெரி சாரிங்க.